Hi friends, so இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஏர்பாட்ஸ் ஒரு ஏர்பாட்ஸ் ப்ரோ வந்து எப்படி வந்து பேர் பண்ணுறதுல அப்படிங்கிறதுல இருந்து ஸோ அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அவைலபிள் இருக்குது ப்ளஸ் ஃபைனலாக அதை எப்படி ரீசெட் பண்ணி டிஸ்கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ஏர்பாட்ஸ் என்கிட்ட ஒரு ஏர்பாட்ஸ் ப்ரோ இருக்குது. ஸோ நான் அதை வச்சு இங்கே நான் டெமோ பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட ஏர்பாட்ஸ் ஒரு ஏர்பாட்ஸ் ப்ரோ இருந்தால் சேம் ப்ரொசீஜர் தான், எந்த மாற்றமும் இல்லை. ஒரு சில ஃபீச்சர்ஸ் வேணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் நாய்ஸ் கேன்சலேஷன் ஒரு டிரான்ஸ்பரன்சி மோட் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்பாட்ஸ் ப்ரோவில் மட்டும்தான் அவைலபிள் இருக்கும், பட் ஏர்பாட்ஸில் அவைலபிள் இருக்காது. கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே தவிர மற்றபடி எல்லா ஆப்ஷன்ஸையும் வந்து உங்களுக்கு எனேபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எப்படி பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆப்பிள் ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்ஷனே சொல்லாங்க. ஸோ சீம்லெஸ் இன்டெகிரேஷன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரொம்ப மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு தான் வந்து ஒரு டிவைஸை பேர் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை. ஜஸ்ட் உங்களோட ஏர்பாட்ஸ் ஒரு ஏர்பாட்ஸ் ப்ரோவை நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி அந்த லிட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு ஏர்பாட்ஸ்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பட்டன் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் இந்த மாதிரி உங்களோட ஏர்பாட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதில் போய்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு மவுண்ட் ஆகும், உங்களோட டிவைஸில் மவுண்ட் ஆகும். ஸோ நீங்கள் அதில் போய்ட்டு கனெக்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டிவைஸ் வந்து இதோட பேர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான ஃபீச்சருமே கூட. ஸோ இதில் நீங்கள் கண்டினியூ கொடுத்துட்டு ஸோ இதான் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் உங்களோட உங்களோட ஐஃபோன் ஒரு ஐபேடில் வந்து உங்களோட ஏர்பாட்ஸை நீங்கள் பேர் பண்ணணும். ஸோ இதான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் ஏர்பாட்ஸ் ப்ரோ யூஸராக இருந்தால் உங்களுக்கு அடிஷ்னலாக இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளார போய்ட்டு ப்ளூடூத் போய்க்குங்க. ப்ளூடூத்தில் போய்ட்டு உங்களோட டிவைஸ் எந்த டிவைஸ் நீங்கள் பேர் பண்ணிக்கணும் அந்த டிவைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் இல்லை டிரான்ஸ்பரன்சி அப்படின்ட்டு ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் வந்து எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் ஜென்ரலாக உங்களுக்கு எந்த சவுண்டுமே வெளியில் இருக்க அவுட்டர் நாய்ஸ் கேட்காம ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக ஒரு இடத்துல நம்ம மியூசிக் கேட்டுட்டு இருக்கணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு நைட் நேரத்தில் நம்ம ஜென்ரலாக வந்துட்டு என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி மியூசிக் கேட்டுட்டு தூங்குவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம நாய்ஸ் கேன்சலேஷன் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு காமனாக அதாவது நார்மல் ஏர்பாட்ஸ் நான் யூஸ் பண்ணால் எப்படி வந்து எனக்கு வெளியில் இருக்க சவுண்ட் ப்ளஸ் மியூசிக் ரெண்டுமே மிக்சராக எனக்கு எப்படி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆஃப் அப்படி பண்ணிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை டிரான்ஸ்பரன்சி மோட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு வெளியில் என்ன கேட்குதோ என்ன நடக்குதோ அந்த ஆடியோ அப்படியே உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக உள்ளே வந்து உங்களுக்கு ஹியர் ஆகும். பட் இது ஒரு உண்மையிலே சூப்பரான ஃபீச்சருங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் நார்மலாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறத விட இந்த டிரான்ஸ்பரன்சி மோடில் போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி சூப்பராகவே அந்த மியூசிக் வந்து அந்த சவுண்ட்ஸ் வந்து நீங்கள் ஹியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ப்ளஸ் வந்து உங்களோட ஏர்பாட்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு பட்டன் மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க ஒவ்வொரு ஏர்பாட்ஸ்லையுமே. ஸோ அதில் நீங்கள் லெஃப்ட் ஆர் ரைட் அப்படிங்கிறத எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் இங்கிருந்தே பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன மாதிரி ஆக்டிவேட் ஆகணும், நாய்ஸ் கேன்சலேஷன் ஆக்டிவேட் ஆகணும் ப்ளஸ் ஆஃப் ஆக்டிவேட் ஆகணுமா, இல்லை எனக்கு மூணுமே வந்து 1 2 3 அப்படிங்கும்போது அப்படியே ஒரு சைக்கிள் அப்படியே வந்து வரணுமா அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் டிசைட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு ஏர்பாட்ஸ் ப்ரோவில் இருக்கிற ஒரு ஃபீச்சர். அண்ட் ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டிப் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 3 வகையான பட் கொடுத்துருப்பாங்க, ஸ்மால், மீடியம் அண்ட் லார்ஜ் அப்படின்ட்டு. ஸோ உங்களோட நம்ம இயர் அந்த பட்டோட சைஸை பொறுத்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா எந்த பட் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுதோ அந்த பட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஏர் ஃபிட் டெஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஒரு மியூசிக் ப்ளே ஆகும். ஸோ அந்த மியூசிக் நீங்கள் இதை வியர் பண்ணிட்டு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கம்ப்ளீட்டாக சீல் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி சொல்லிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப அமேசிங்கான பியூட்டிஃபுல் ஃபீச்சர். ஸோ இது வேற எதுலையும் எனக்கு இருக்காங்கிறது தெரியல, பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சூப்பராக லாக் ஆயிருக்கா இல்லையா, இது பர்ஃபெக்டாக உங்களுக்கு சூட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக சொல்லிடும். ஓகேங்களா? இது வந்து ஒரு அமேசிங்கான ஃபீச்சர். ஸோ அடுத்து நம்ம பேட்டரி லெவல் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு விட்ஜெட்டை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சைடில் இந்த மாதிரி ஒரு விட்ஜெட் நீங்கள் பேட்டரி விட்ஜெட் ஆட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி எடிட் ஸ்க்ரீனில் நீங்கள் போயிட்டு புதுசாக கஸ்டமைஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட பேட்டரி விட்ஜெட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இருந்தது சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி பேட்டரி விட்ஜெட் ஆட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். சப்போஸ் நான் ரைட் சைடு ஒரு லெஃப்ட் சைடை ரிமூவ் பண்ணனா பாருங்கள் எது சார்ஜ் ஆகிட்டு இருக்கு, ஸோ எது வந்து சார்ஜிங் இல்லாமல் இருக்குது, என்னோட கேஸோட சார்ஜிங் லெவல் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் எனக்கு காட்டிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பேட்டரி செக் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீச்சர். ஸோ அடுத்து நம்ம நாய்ஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறத பார்த்துருவோம். அடுத்து வந்து இப்போ என்னோட ஏர்பாட்ஸ் ப்ரோவோட வாரண்டி லெவலை நான் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு அங்கேயே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு ஜென்ரலாக அதே ப்ளூடூத்தில் போயிட்டு ஸோ உங்களோட கனெக்ட் ஆகிருக்க டிவைஸ்க்குள்ளே போனீங்கன்னா கவரேஜ் எக்ஸ்பயர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து செக் கவரேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் போனீங்க அப்படின்னா இந்த கவரேஜ் அப்படிங்கிறதுக்கு உள்ளாரையே உங்களுக்கு வந்து இன்னும் எவ்வளோ டைம் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. என்னோடது வந்து முடிஞ்சிருச்சு வாரண்டி, ஸோ அதனால் எனக்கு கவரேஜ் எக்ஸ்பயர்னு காட்டுது. பட் உங்களுக்கு வாரண்டி இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ டேட் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல உங்களுக்கு காட்டும். ப்ளஸ் உங்களோட
கேஸோட சீரியல் நம்பர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இங்கேருந்து பார்த்துக்கலாம். ப்ளஸ் லெஃப்ட் ஏர்பட்ஸ் ஒரு ரைட் ஏர்பட்ஸோட சீரியல் நம்பர் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த இடத்துல இருந்து செக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ரைட். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒட்டு கேட்குற ஃபீச்சர்னு சொல்லாங்க. ஓகேங்களா? ஆப்பிள் வந்து ஒரு ஒட்டு கேட்குற ஃபீச்சர் வச்சுருக்காங்க. ஸோ நான் வந்து என்னோட ஐஃபோனை ஒரு ரிமோட் மைக்காக யூஸ் பண்ணி ஸோ அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத நான் வந்து தனியாக ஒரு ஏர்பாட்ஸை வச்சு டிரான்ஸ்மிட் பண்ணி செக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃபஸ்ட்டு செட்டிங்ஸில் போயிட்டு கண்ட்ரோல் சென்டர் போய்க்குங்க. கண்ட்ரோல் சென்டரில் போயிட்டு இந்த ஹியரிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் ஆட் பண்ணல அப்படின்னா கீழே இருந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் கண்ட்ரோல் சென்டருக்குள்ளார போயிட்டு ஸோ இந்த ஹியரிங் ஆப்ஷனை ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கே உங்களுக்கு லைவ் லிசன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறது, அதாவது நீங்கள் இந்த ஐஃபோனை வந்துட்டு ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஏர்பாட்ஸை நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட காதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே போதும். ஸோ இந்த ஐஃபோன் வந்து ஒரு மைக்காக ஆக்டிவேட் ஆகும். இந்த மைக்கில் என்ன எல்லோரும் பேசுகிறாங்களோ ஸோ அது வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகி உங்களுக்கு உங்களோட ஏர்பாட்ஸ்க்கு டிரான்ஸ்மிட் ஆகி உங்களால் கேட்டுக்க முடியும். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் ஒரு போர்ட் ரூமில் இருக்கீங்க, அந்த போர்ட் ரூமில் வந்து நீங்கள் வெளியில் நிற்கணும், பட் போர்ட் ரூம்குள்ளே நடக்கிற விஷயங்களை நீங்கள் லைவாக கேட்கணும் அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த மாதிரி ஒரு நீங்கள் ஃபீச்சர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஜென்ரலாக இந்த மாதிரி லைவ் லிசன் ஆப்ஷனுங்கிறத ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் உங்களோட போர்ட் ரூமில் வச்சுட்டு ப்ளஸ் ஏர்பாட்ஸ் நீங்கள் இயர் பண்ணிக்கிட்ட போதும் ஆட்டோமேட்டிக்கலாக அங்கே என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த லைவ் லிசன் ஆப்ஷன் மூலிமா உங்களால் கேட்டுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபீச்சர். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து எனக்கு ஒரு ஏர்பாட்ஸ் மட்டும் ஒர்க் ஆனால் போதும். பிகாஸ் நான் கால்ஸ் பேசும்போது எனக்கு வந்து டோட்டலாக வந்து எனக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கக்கூடாது. ப்ளஸ் இல்லை நான் கால்ஸ் பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு அந்த ஒன் சைடு மட்டும் எனக்கு பிளாக் ஆகிட்டு பர்ஃபெக்டாக நான் என்ன பேசுகிறாங்கிறத நான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அப்போ இந்த ஒன் சைடு நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படிங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ செட்டிங்ஸ் போய்க்குங்க. ஸோ அதில் ஆக்சசிபிலிட்டி அப்படிங்கிற ஃபீச்சர் நீங்கள் போய்க்குங்க. ஓகே. ஸோ ஆக்சசிபிலிட்டி உள்ளார போய் கீழே பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரைட். ஸோ ஏர்பாட்ஸ் குள்ளார போய்க்குங்க. ஸோ இதில் பாருங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன் வித் ஒன் ஏர்பாட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரே ஏர்பாட் நீங்கள் ஃபோன் கால் பேசும்போது நீங்கள் எனேபிள் போட்டிருந்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்பரன்சி நம்ம எதுக்காக ஜென்ரலாக யூஸ் பண்ணோம்னா ஸோ டோட்டலாக பிளாக் ஆகிடாமல் வெளியில் இருக்கிற என்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நம்ம ஜென்ரலாக டிரான்ஸ்பரன்சி யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ எனக்கு வந்து இப்போ எப்படி இருந்தாலும் ஒரு காது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ எனக்கு இன்னொரு இதில் மட்டும் நான் கேட்கறது வந்து எனக்கு பர்ஃபெக்டாக அந்த பேசுகிற விஷயம் கேட்கணும் அப்படின்னா ஒன் சைட் நாய்ஸ் கேன்சலிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிட்டா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகும். ப்ளஸ் ஒரு சிலருக்கு ஹியரிங் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதில் வர சவுண்டு பார்த்தாது எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருந்தால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதாவது இதில் இருக்க வால்யூமே தாண்டி எனக்கு கொஞ்சம் கேட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆடியோ ஆக்சசிபிலிட்டி செட்டிங்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஹெட்ஃபோன் அக்காமடேஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டீங்க. இங்கே கஸ்டம் ஆடியோ செட்டப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இதில் பாருங்கள், நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு ஆடியோகிராம் வந்து நீங்கள் உங்களோட ஹெல்த் அட்வைசர் இருந்து உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, அதாவது இந்த லெவல் இந்த டிசிபிளில் வந்து நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு நோட் ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் பண்ணிக்கலாம் அந்த ஆடியோகிராம். சப்போஸ் அந்த மாதிரி உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜென்ரலாகவே இதை செட்டப் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ நான் இப்போ பாருங்கள் இதில் கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ இதில் பாருங்கள் ஒரு நார்மலாக எனக்கு ஒரு வாய்ஸ் கேட்கும். அந்த வாய்ஸ் எனக்கு கேட்குதா இல்லைன்னு சொல்லுங்கள். ஸோ இது வந்து நல்ல ஹியரிங் சவுண்ட் இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வாய்ஸ் வந்து நார்மலாக கேட்கும். பட் நார்மலான அந்த ஹியரிங் சவுண்ட் இல்லாதவங்களுக்கு இது இல்லை ஒருவேளை நமக்கு கேட்கல அப்படின்னு சொன்னால் நம்ம நோ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்கலாம். அடுத்து அதை விட இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி நமக்கு காமிக்கும். ஸோ நம்ம அப்போ அந்த டைமில் ஓகே நமக்கு கேட்டதுனா எஸ் இல்லைனா நோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே சொல்லிடும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப குவைட்டாக பேசுகிற அந்த ஸ்பீச் வந்து உங்களுக்கு பத்திர ஸோ கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி நான் பேசுகிற மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கும். ஸோ நம்ம கண்டினியூ கொடுக்கலாம். ஸோ இதில் பாருங்கள் ரெண்டு விதமான வெர்ஷன் வந்து நமக்கு ப்ளே ஆகும். ஸோ எந்த வெர்ஷன் வந்து உங்களுக்கு நல்லா ஹியர் ஆகுதோ ஸோ அந்த வெர்ஷனை சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. ஓகே. ப்ளஸ் ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு தெளிவாக கேட்குதா இல்லை கஸ்டமா மியூசிக் வச்சிருக்கீங்க இல்லையா, நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க அந்த சவுண்ட் வந்து உங்களுக்கு தெளிவாக கேட்குதா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கஸ்டமைஸ்டு செட்டிங் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வால்யூம் வேணும், ஆம்பிளிஃபிகேஷன் எவ்வளோ பண்ணணும், ப்ளஸ் லெஃப்ட் சைடில் அதிகமாக கேட்கணுமா ரைட் சைடில் அதிகமாக கேட்கணுமா. ஸோ ஒன் சைட் ஹியரிங் ப்ராப்ளம் இருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஆர் ரைட் சைடில் வந்து அதை பேலன்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கஸ்டம் ஆடியோ செட்டப் அப்படிங்கிறது மூலிமா உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு ஆக்சசிபிலிட்டி இருக்கிற, அதாவது கொஞ்சம் டிசபிலிட்டி இருக்கிற ஒரு பர்சன்ஸ்க்காக ஆப்பிள்லேருந்து கொடுக்குற ஆக்சசிபிலிட்டி ஃபியூச்சர். ஓகேங்களா? ஸோ இது நம்ம ரொம்பவே எல்லாத்துக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் ஏர்பாட்ஸை எங்கேயாவது மிஸ் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு இடத்துல வச்சிட்டீங்க, பட் எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபைண்ட் மை அப்படிங்கிற ஆப்ஷன் மூலிமா நீங்கள் வந்து உங்களோட ஏர்பாட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ சின்ஸ் இது வந்து என்னோட ஏர்பாட்ஸ் நான் இன்னும் வந்து ஃபைண்ட் மைக்குள்ளே நான் கொண்டு வரல. ஸோ அதனால் எனக்கு இங்கே தெரியல. பட் நீங்கள் ஃபைண்ட் மையில் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உள்ளே வந்து ப்ளே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்து உங்களுக்கு ஒரு மியூசிக் சவுண்ட் கேட்கும். ஸோ அந்த ரிங் சவுண்ட் மூலிமா நீங்கள் உங்களோட ஏர்பாட்ஸ் எங்கே வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத லொக்கேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபைண்ட் மை அப்படிங்கிற ஃபீச்சர். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
ஏர்பாட்ஸ் வியர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஏதோ ஒரு கால்ஸ் வருது அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபோனை போய் பார்த்து தான் பேசணும்னு அவசியம் இல்லை. பட் அது இல்லாமே ஜென்ரலாக அந்த ஃபோனை அனௌன்ஸ் பண்ண வச்சு அது யார் அப்படிங்கிற பேரோ இல்லை நம்பரோ நம்ம கேட்டு பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ செட்டிங்ஸ் போய்க்குங்க, போயிட்டு நீங்கள் கால்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போய்க்குங்க, ஃபோன். ஸோ ஃபோனில் போய்ட்டு பாருங்கள், இங்கே அனௌன்ஸ் கால் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது நெவர் அப்படின்னு டிஃபால்ட்டாக நம்மளுக்கு இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் ஒன்லி அப்படிங்கிற ஆப்ஷன் மாற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ யார் கால் பண்ணுறாங்களோ ஸோ அந்த காலருடைய நேம் ஆர் அந்த நம்பர் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு அனௌன்ஸ் கால் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர். ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக மியூசிக் கேட்குறவங்க ஒருத்தவங்க ஒரு மாதிரி கேட்போம். கரெக்டுங்களா? ஸோ ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பாப்பாக இருக்கணும், அது பேஸ் அதிகமாக கேட்கணும். சிலர் வந்து ரொம்ப ஜாஸ் மியூசிக் தான் விரும்புவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க எப்படி ஈக்குவலைசர்ஸ் மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளார போயிட்டு மியூசிக் அப்படிங்கிறதுக்குள்ளார போய்க்குங்க. ஸோ இங்கே பாருங்க EQ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ எனக்கு பொதுவாக ஜாஸில் மியூசிக் கேட்க பிடிக்கும். ஸோ அதனால் நான் ஜாஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு வேலை பாப் ஒரு ஹிப்ஹாப் அதில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ டிஃப்ரெண்ட் வேரியண்ட்டான ஈக்குவலைசர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மியூசிக் வந்து உங்களுக்கு அந்த மோடில் ப்ளே ஆகும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ஏர்பாட்ஸில் இருக்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபீச்சர். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஃபீச்சர்னு கூட சொல்லலாம். ஸோ ஷேர் ப்ளே அப்படிங்கிற ஃபீச்சர். ஓகேங்களா? சப்போஸ் எங்கிட்ட ஒரு பழைய ஏர்பாட்ஸ் இன்னொன்று இருக்குது அப்படின்னு சொன்னால், ஸோ இல்லை என்னோட ஃப்ரெண்டோட ஒரு ஏர்பாட்ஸ் இருக்குது, நாங்கள் 2 பேரும் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், ஒரு படம் பார்க்கணும், ஸோ 2 பேரும் ஒரு ஃபோனில் இருந்து 2 பேருமே பார்க்கணும், இல்லை ஒரு மியூசிக் 2 பேரும் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், மேலே ஒரு குட்டி ஐக்கான் இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா ஷேர் ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அந்த ஷேர் ஆடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்துட்டு உங்களோட ஃப்ரெண்டோட ஏர்பாட்ஸை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி இதே மாதிரி உங்களோட டிவைஸ் பக்கத்தில் கொண்டு வாங்க. ஸோ அந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு இந்த ஷேர் ஆடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஷேர் ஆடியோ அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்டோட டிவைஸில் இருக்க அதே மாதிரி தான் ஏர்பாட்ஸை பேர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அதே ஆப்ஷன். ஸோ பேக் பட்டனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் கனெக்டிங் அப்படின்னு வரும். ஸோ பாருங்கள், 2 பேத்துக்குமே ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு மியூசிக்கை ப்ளே பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 2 பேத்துக்குமே வந்து அந்த மியூசிக் ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த 2 பேருக்குமே அந்த வாய்ஸ் வந்து ஈக்குவலாக கேட்கும். இல்லை ஒருத்தருக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக கேட்கணும், ஒருத்தருக்கு கொஞ்சம் அதிகமாக கேட்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை, அதாவது இந்த வால்யூம் ஆப்ஷன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக 2 பேர்த்தோட இதுவுமே தனித்தனியாக காட்டுது. என்னோட ஏர்பாட்ஸ் ப்ரோவில் பாருங்கள் நாய்ஸ் கண்ட்ரோல் வந்து செப்பரேட்டாக இருக்குது. நான் வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லை டிசேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கேருந்து என்னால் அதை பண்ணிக்க முடியும். இல்லை டிரான்ஸ்பரன்சி மோடு மாற்றுறதுனால என்னால் மாற்றிக்க முடியும். ஓகேங்களா? இல்லை என்னோட ஒரு ஃப்ரெண்டோட, அதாவது என்னோட ஃப்ரெண்டோட ஏர்பாட்ஸில் வந்து நான் சவுண்டை கம்மி பண்ணணும், இல்லை ரைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் என்னால் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஃபியூச்சர். எனக்கு தெரிஞ்சு இது வேறு எதுவும் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. அப்படியே இருந்தாலும் செப்பரேட்டாக ஒவ்வொருத்தருக்கும் மியூசிக் சவுண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இதில் கண்டிப்பாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபைனலாக நம்ம ஏர்பாட்ஸை எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஸோ சேம் செட்டிங்ஸ் உள்ளார போய்க்குங்க, அண்ட் ப்ளூடூத் அண்ட் உங்கள் கனெக்ட் ஆன ஏர்பாட்ஸ் உள்ளார போயிடுங்க. போய்ட்டு ஸோ ஃபர்கெட் த டிவைஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஐக்ளவுட் வந்து ரிமூவ் பண்ணுவான்னு கேட்கும். நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் ஏர்பாட்ஸை நீங்கள் பேர் பண்ணுறதுலேருந்து இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுவோம், எதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்ததோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நான் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஸோ இது இல்லாமல் ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. லைக் சப்போஸ் என்னோட ஏர்பாட்ஸில் பேட்டரி சார்ஜ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு, ஒரு ஏர்பட்டில் தான் வந்து சார்ஜ் இருக்குது. ஸோ அதை ரொம்ப நேரத்துக்கு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி எப்படி கேட்குறது, இல்லை மியூசிக் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுனா ஸோ ஸ்டீரியோ டு மோனோ ஆட்டோ கன்வர்ஷன் அதெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் அதெல்லாமே விட இன்றைக்கி நான் சொன்ன ஆப்ஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸாக எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ண நினச்சேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். என்னது கற்போம். தேங்க்யூ.